Welcome back to Nautical Chronicles and good morning from வாங்க the beautiful பஹாமாஸில் இருக்கிற ஓஷன் கே. ஓஷன் கேல வந்து நின்றுட்டோம். மணி இப்போது 8:18, Day 2 சண்டே. இங்கே பாருங்க, இந்த வியூவில் தான் நமக்கு இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு. ஸோ நேற்று வந்து நம்ம ஆக்சுவலாக வந்து மேலே புஃபே போய் சாப்பிட்டோம்ல, பட் இங்கே வந்து ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. நைட்டே வந்து எழுதி கொடுத்துட்டோம், என்னென்ன வேணும்னு எழுதி கொடுத்தோம் அப்படின்னா ரூமுக்கே வந்து இந்த வியூவில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து சர்வ் பண்ணுறாங்க. சூப்பரில். ஸோ ஓஷன் கே பார்த்தீங்கன்னா அந்த சைடு இருக்குது. நேற்று வந்து நம்ம ஃப்ரீ போட்டா, ஸோ அது வந்து நம்ம வியூவில் நிறுத்தியிருந்தாங்க. இப்போ அந்த சைடு இருக்குது. ஸோ அதனால தான் நீங்கள் இந்த சைடு ஐலாண்ட் உங்களுக்கு தெரியல. ஓகே, சாப்பிட்லாம் வாங்க. ஸோ தான் பிரேக்ஃபாஸ்ட்டு. அண்ட் எல்லாமே லிமிட்டடாக தான் நம்ம எவ்வளோ குவான்டிட்டி சொல்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துகிட்டு வராங்க. குவான்டிட்டி வந்து மென்ஷன் பண்ணணும். ப்ரெட்டு, மஃபின்ஸு, கார்ன்ஃப்ளேக்ஸ் சொல்லியிருந்தேன். இது வந்து ஹனி, தயிர், டீ, சர்க்கரை, ஆரஞ்சு ஜூஸு. இது என்ன பானியா? பால். ஓகே, சூப்பருங்க. சாப்பிடுமா? ஸோ இவ்வளோ தான் நான் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து அதான் குவான்டிட்டி எவ்வளோ வேணுமோ வாங்கிக்கலாம். ஸோ இது 10ல் இன்னும் வேணும்னாலும் நம்ம போய் மேலே போய் சாப்பிட்டுக்கலாம். அது எப்போவுமே ஓப்பனாக இருக்கும். ஸோ மதியம் 11:30 வரைக்கும் ஓப்பனாக இருக்கும். ஸோ சாப்பிட்டு கிளம்புவோமா? ரெடி ஆகிட்டு ஓஷன் கீழே போய் குதிப்போம் குயிக்காக. ஓகே, ஸோ ஆரஞ்சு ஜூஸ் குடித்து இந்த பகுதியை நிறைவு செஞ்சுக்கிறேன், பிரேக்ஃபாஸ்ட் பகுதியை. மீதியெல்லாம் நான் சாப்பிட்ட அப்புறமா வந்து உங்ககிட்ட பேசுகிறேன். ஓகே, சியர்ஸ். ஓகே, வெல்கம் பேக். பஹாமாஸில் இன்னொரு ஐலாண்டில் கால் வச்சிட்டோம். ஆக்சுவலாக இது வந்து ஓஷன் கே, எம்எஸ்சி க்ரூஸ்னுடைய அவங்க ஓன் பண்ணுற ஐலாண்டு. இங்கே பாருங்கள், கப்பல் எங்கே நிற்கிது? ஸோ இங்கே நிற்கிதா? அப்படியே இறங்கி வந்தோம் அப்படின்னா ஓஷன் கே. இது ஒரு சிறிய தீவு. இதுக்குள்ளே இறங்கின உடனே எனக்கு என்ன ஃபீல் வந்தது அப்படின்னா, நம்ம மால்தீவ்ஸில் போய் இறங்குறோம்ல, அந்த ஃபீல் தான் எனக்கு வந்தது. மால்தீவ்ஸில் நம்ம நிறைய ப்ரைவேட் ஐலாண்ட்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி இவங்க பஹாமாஸ் நாட்டில் தான் இருக்குது. பட் இவங்க வந்து அதை ஓன் பண்ணுறாங்க. எம்எஸ்சி மெயின்டைன் பண்ணுறது, ஓன் பண்ணுறது எல்லாமே. ஸோ இங்கே வந்து ஃபுல்லாக வந்து கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சது. மேலேருந்து அந்த வியூ பார்க்கும்போதே தெரிஞ்சது. ஸோ பாருங்கள், உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது. பட் சின்ன ஐலாண்ட் தான், நடந்தே சுற்றிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் எக்ஸ்டெண்டட் ஹவர்ஸ், நிறைய நேரம் இங்கே ஈவினிங் 7 மணி வரையும் இருக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ தாங்க ஐலாண்ட் மேப்பு. நம்ம எங்கே இருக்கோம்? இங்கே இருக்கோம், வெல்கம் சென்டர். ஸோ ஓஷன் வில்லேஜா, அங்கே பாருங்கள், ஓஷன் ஹவுஸ் பீச்சா, பைனாப்பிள் பீச்சு, ஓஷன் கே லகூனு, சவுத் பீச்சு. ஸோ இங்கே ஆரம்பிப்போம். இங்கேருந்து அப்படியே ஃபுல்லாக சுற்றி வருவோம். ஓகேவா, லெட்ஸ் கோ. இல்லை நுழைஞ்ச உடனே விசிட்டர் சென்டர் இருக்குது. ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும் அண்ட் இந்த ஸ்னார்க்லிங் கிட்டு, இங்கே உள்ள தேவைப்படுற பொருட்கள்லாம் கூட உள்ளே வச்சுருக்குறாங்க. நீங்கள் எதுவும் எடுத்துகிட்டு வரல அப்படின்னா நீங்கள் இங்கேயே வாங்கிக்கலாம். கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது ஆக்சுவலாக. இதெல்லாம் நீங்கள் வரும்போதே செக்இனில் போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். அங்கேயே வாங்கி இந்த ஸ்னார்க்லிங் கிட்டு அதெல்லாம் பண்ண போகிறீங்க அப்படின்னா 53 30. ரொம்ப இல்லை, வெளியில் கிடைக்கிறது கொஞ்சம் ஒரு 40% 30% அதிகமாக இருக்குது ப்ரைஸு. பசங்களுக்கெல்லாம் $20. இந்த ரெண்டல் எக்ஸ்கர்ஷன்லாம் கூட இங்கே இருக்கு பாருங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து ஷட்டிலுக்கு நிற்கிறாங்க. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து ஷட்டில், நிறையா பீச்சஸ் பார்த்தோம்ல, நிறையா ரெஸ்டாரண்ட்ஸு ஏரியா. ஸோ ஷட்டில்லே போய்க்கலாம். பட் வெயிட் பண்ணோம். இங்கே நான் நடந்து போயிடலான்னு சொன்னேன், பிரவீனால் நடக்க முடியல அப்படின்னாரு. அதனால் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். நடந்து போயிடலாமா? நடக்க முடியாது, சொல்லிட்டு அப்புறம் திருப்பி. All right, guys, we're going to South Beach. Make sure the kids in the middle. I'm in your group. Two. Come right over there.
இங்கே இதுக்கு பரவாயில்ல சென்டருங்க எல்லாத்துக்கும். ஸோ ட்ராம் எங்கே போகுதுன்னு தெரில. எல்லா பீச்சுக்கும் போகும்னு நினைக்கிறேன். கடைசியாக லாஸ்ட்டாக எங்கே போதும் அங்கே போய் இறங்கிக்கலாம். அங்கே இறங்கிட்டு அப்படியே ரிவர்ஸில் நடந்து வரலாம். ஓகே. Which your manager today? Is he early? What about brother? You did get breakfast this morning? You had breakfast? Yeah, the boss paid up. See this up? அண்ட் நிறையா இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போயிட்டுருக்கு. ஹோட்டல்ஸ் இந்த மாதிரி நிறையா ஏதோ பெரிய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இங்கே போயிட்டே இருக்கு. Guess what? They know where they go, so guess what? ஷார்ட்கட் இருக்கு. Alright, everyone, South Beach to go. ஓகே, சவுத் ஐலாண்ட் வந்திருக்கோம். ஸோ தான் சவுத் ஐலாண்டா. இன்னொன்று வந்து நார்த் ஐலாண்ட், அங்கே ஷட்டில் போகுது அப்படின்னாங்க. சரி இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி இறங்கியாச்சு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப காமாக கடலுக்கு உள்ளே இந்த சைடு பேக் வாட்டர்ஸ் மாதிரி நம்ம நல்லா நீச்சல் அடிக்கிற மாதிரி தண்ணியை உள்ளே கொண்டு வந்து விட்டுருக்குறாங்க. இங்கே பாருங்களேன். ஸோ செமையாக இறங்கி ஆடலாம். இந்த சைட்லேருந்து அந்த சைடு போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப காமாக இருக்கு. ஓகே, ஏறி உக்காந்துட்டோம். ஏதோ பிரிட்ஜுன்னு ஏதோ ஒன்று சொன்னாங்க. மேபி அதான் நார்த்தாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே போது வரீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஏறி உட்காந்தாச்சு. ஓகே கைஸ், வந்தாச்சு. இதுதான் பிரிட்ஜ் அப்படிங்கிறாங்க. பிரிட்ஜா அண்டு தாண்டி போனோன்னா நார்த் பீச்சான். ஆனால் பீச்சு தரமான பீச்சுங்க. இந்த தண்ணி கலர்லாம் பாருங்கள், அப்படியே கண்ணில் ஒத்திக்கலாம் போல் இருக்குது. எப்படா இறங்கி குதிக்கலாம் போல் இருக்குது. ஏய் சரி பார்த்துருவோம். ஸோ நார்த் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எங்கே குளிக்கலாங்கிறத முடிவு பண்ணுவோம். கலரை பாருங்களேன். இங்கே அவ்வளோ க்ளீனாக கிளியராக. நம்ம அங்கே இருந்தோம், லாஸ்ட்டில் இருந்தோம். பார்த்துட்டு வருவோமா இந்த சைடு? ஒரு வாக்கு அந்த எண்டு வரையும் போயிட்டு வருவோம். ஆக்சுவலாக வந்து இதில் ஃப்ளைட்டில் வந்து ப்ரீமியம் அந்த பிஸ்னஸ் கிளாஸ்லாம் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி வந்து இதில் க்ரூஸ்லேயே வந்து யாட் கிளப் அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சுருக்குறாங்க. அவங்களுக்கு வந்து க்ரூஸ்லேயே வந்து ஒரு தனி டெக், அந்த ஃப்ரண்ட் சைடில் வந்து தனியாக அந்த கேபின்ஸு, தனி ரெஸ்டாரண்ட்ஸு, இந்த மாதிரி எல்லாமே வச்சுருக்குறாங்க. தனி பூல் எல்லாமே. அண்ட் இந்த மாதிரி ஐலாண்ட்லேயும் அவங்களுக்கு தனியாக ஃபெசிலிட்டிஸ் வச்சுருக்குறாங்க. பட் ப்ரீமியம் எக்ஸ்பீரியன்ஸ். இங்கேயும் வந்து ஷட்டில் அவங்களுக்கு தனியாக கொடுக்குறாங்க. ஸோ எங்கேயுமே வெயிட் பண்ண வேண்டியிருக்காது. கபானா நம்ம அந்த பீச்சோட அந்த சைடில் இருந்தோம் கரெக்டாக. இது வந்து ஆக்சுவலி இது வந்து நம்ம பிகினர்ஸ்க்கு இந்த சைடு. இந்த சைடு டைரெக்டாக கடல்ல இறங்கிடலாம். நல்லா இருக்குங்க பீச்சு. பட் இங்கே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா வேவ்ஸு கொஞ்சம் ஆக்ரோஷமாக இருக்குது கம்பேரிட்டிவ்லி. ஸோ இங்கே முடியாது அப்படின்னா நம்ம அந்த பக்கம் ரொம்ப காமாக இருக்கிற சைடுக்கு போய்க்கலாம். இறங்கலாமா இங்கே? குளிக்க இறங்கலாம் அப்படின்னு பார்த்தோம். பட் இங்கே வந்து சாப்பிட்டு போயிடுங்க அப்படின்னாங்க. ஸோ அதனால் வந்து இங்கே நின்றுட்டுருக்கோம். வாங்கி அப்படியே சாப்பாடு எடுத்துகிட்டே போயிட்டு அப்படியே இறங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. தெரியுதா? ஸோ இந்த ட்ரக்லாம் ஆக்சுவலாக பே பண்ணி வாங்கணும்னு நினச்சேன். பேமெண்ட்டு கிடையாதான்.
நம்ம க்ரூஸ்லேருந்தே வந்துருதான், அதிலே இன்க்ளூசிவ். நம்ம க்ரூஸ்லேருந்து தான் நம்ம சாப்பாடு அங்கே ஃப்ரீயாக தானே சாப்பிட்டுப்போம். ஸோ அதுவே இங்கே வந்து நமக்கு கொடுக்குறாங்க. பட் ட்ரிங்க்ஸ் நம்ம பார்த்தோம்ல அங்கே, அது வந்து பேமெண்ட்டு. பட் அதுவுமே வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணுன்னா க்ரூஸ் கார்டு இருக்குல்ல, அதில் நீங்கள் அமௌண்ட் லோட் பண்ணியிருந்தால் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியுமா. Hey, how you doing? Good, good. Very nice place. Yeah, so nice meeting you. Nice meeting you. Gaston is my Madhavan. name. I am from Uruguay, South America, next to Brazil. Oh, okay. Yeah, very far away. We came here for the cruise and it's amazing. Nice. Hope you are having great time here. Yeah, great. I'm gonna look for the video on YouTube. Yeah, sure. Good. Thank you. Have a good one. பட் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, நம்ம அந்த க்ரூஸில் ஒரு பேக்கேஜ் சொன்னல, லிக்கர் பேக்கேஜு, நான் ஆல்கஹால் பெவரேஜஸ், அதுக்கான பேக்கேஜஸ் அதெல்லாம் எடுத்துருந்தீங்க அப்படின்னா இங்கேயும் இந்த ஓஷன் கேலையும் வந்து ட்ரிங்க்ஸ் எல்லாமே அன்லிமிட்டெட் ஃப்ரீ ஆகுது. What about the hot dog? So yeah, without meat. Thank you. Thank you. பர்கரில் வந்து பீஃப் பர்கரு, ஹாட் டாக்லேயும் வந்து பீஃபு, வெஜ்ஜியில் வந்து சீஸ் பர்கர், எதுவும் அந்த பேட்டி இல்லாமல் இருக்குது அப்படின்னாங்க. ஸோ அதை வச்சு கொடுக்க சொல்லிட்டேன். வெஜ்ஜியில் இன்னொரு ஆப்ஷன் வந்து பாஸ்தாவும் இருக்கான். ஸோ பாஸ்தா வேணாலும் வாங்கிக்கலாம். ஸோ பர்கரு, ப்ரௌனி, ஃப்ரைஸு. அவர் வந்து பாஸ்தா வாங்கியிருக்கார். பாஸ்தா காமியா. குட். பேக் இருக்கா? சாப்பிடுமா? சாப்பாடாகவே இருக்குது. க்ரூஸ்னாவே அதுதான் மெயினாக. ஆக்சுவலாக க்ரூஸ் நல்ல உறக்கம், நல்ல ரெஸ்ட்டு, சாப்பாடு, ரிலாக்ஸேஷன். இவங்களாம் அதுக்கு தான் வந்து க்ரூஸ் வராங்க மெயினாக. இங்கே லோக்கல்ஸ் எல்லாமே. சில பேர்லாம் வந்து க்ரூஸ்லேருந்து இறங்கவே இல்லை, அங்கேயே பூலில் ஆடிட்டு அங்கேயே சாப்பிட்டுட்டு அப்படியே அங்கேயே சுற்றிட்டு இருக்கிறாங்க. Nice t-shirt, Praveen. Puma. Okay, இறங்கலாமா? தண்ணி சமைச்சலுன்னு இருக்குங்க. உள்ளே இறங்கிட்டோம்னா தெரியாது. இறங்கியா, உனக்கு ஸ்விம்மிங் தெரியும். இறங்கியா, அடியா அவரு ஸ்விம்மிங் தெரியாதியோ. இறங்கியா. நீங்கள் வாங்க, இறங்கல நீங்கள். அந்த ஓரத்தில் கொஞ்சம் கல் குத்துது. பட் உள்ளே இறங்கிட்டோன்னா தெரியல. எப்படி இருக்கு பாருங்க இங்கே இந்த கலர். அதான் சொன்னது லெமனேட் கலரில் இருக்குது. அவ்வளோதான். அந்த ரேஞ்ச் அதை தாண்டிட்டோன்னா ஆழம், பயங்கர ஆழம்னு நினைக்கிறேன். போமா உள்ள. பட் இங்கே வந்து பாதுகாப்பு துறையினர்லாம் யாரும் இல்லை. இங்கேயே ஆழம் வந்துருச்சு பாருங்க, கழுத்து வரையும் வந்துருச்சு. ஸ்விம் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். அலையும் பெருசாக ரொம்ப வந்து உள்ளே அந்த அண்டர் கரண்ட் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இழுக்காமல் வந்து நீச்சல் அடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நீச்சல் அடிக்கிறதுக்கு உகந்த மாதிரி இருக்குது. பார்த்தீங்களா, நான் ஸ்விம் பண்ணுறேன் இப்போது. என் கால் தரையில் இல்லை. பைல்வான் சார் நீங்கள் தான். இங்கே ஆக்சுவலாக நீங்கள் ஸ்விம் பண்ணலாம். கழுத்து வரையும் வந்துருச்சு பாருங்கள். இதுக்கு மேலே போகாதீங்க. நீச்சல் தெரிஞ்சா வாங்க. வேண்டாம், அங்கே இழுத்துரும். அந்த கலர் மாறுற இடம் அந்த ஆழம். ஸ்விம்மிங்கை போடுவோமா சுனாமியில்? ஆழம் இங்கே பாருங்க. இவ்வளோதான் அவ்வளோதான் லெவலு.
அதுக்கு மேலே உள்ளே போகிறோம். பாத்தியா பத்திரமா இரு. நல்லா இருக்கும். அது குளிர் ரொம்ப ஒன்றும் தெரிலங்க. உள்ளே இறங்கிட்டா தெரியல. ஆமாம். பேரலாம் வேணா போங்க. பேரலாம் போங்க. அப்படி இல்லை இவ்வளோ தூரம் வரதா இருந்தால் வாங்க. சுவாசமின்றி தவிக்கிறேன். பாட்டு பாடிட்டு இருக்கியா? உள்ள ஏதாவது தெரியுதுதான் பார்த்துட்டு வரோமா? வாங்க போவோம். என்ன பிரவீன் திடீர்னு உப்பு அதிகமா இருக்கு? ஒயிட் சாண்ட் தானே? இந்த மாதிரி தான் இருக்கு. சிப்பி இருக்குது, முத்தம் இருக்குது. திறந்து பார்த்துடலாமா? ஆக்சுவலாக ஒட்ட மாட்டேங்குது. பீச்சில் நடந்து போனாலும் மண் வந்து நடக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஓகேவா? சொல்லுதாங்க. Caught behind Venetian blinds, had to reach for the city lights. This ain't where I belong. Hey, look at me, man, what I've become. ஓகேங்க, தண்ணியில் ஆட்டம் போட்டு தண்ணியை தேடி அலைஞ்சிட்ருக்குறோம். ஆக்சுவலாக குடிநீர் பட் இங்கே பஃபே இருக்கான் நமக்கு. இப்போ நமக்கு ட்ரக்கில் வந்து ஃபுட்டு கொடுத்தாங்களே, ஸோ அது மாதிரி வந்து பஃபேவே இருக்கான், ஃபுல் பஃபே. ஸோ அதனால் அப்படியே வாக் பண்ணி போயிட்டுருக்கோம். அந்த பிரிட்ஜ் மேலே இறக்கி விட்டாங்கள்ல. அந்த இது பாருங்களேன், இது ஆக்சுவலாக ஆர்டிஃபிஷியலாக தான் கிரியேட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பேக் வாட்டர்ஸ் வர மாதிரி எவ்வளோ அழகாக அது தண்ணி ஓடுது பாருங்க, உள்ளவும் வெளியவும். தெரியுதா? நைஸ்ல. ஸோ இங்கே இப்படியே 5 minutes வாக். சவுத் பீச் வந்தோம்ல காலையில், ஸோ அங்கே தான் இருக்கான் பஃபே. அண்ட் இந்த மாதிரி பீச் ஸ்போர்ட்ஸும் இருக்குதுங்க. வாலிபால் என்ன போய் ஜாயின் பண்ணிக்கலாம். என் பங்குக்கு ஒரு ஷாட் அடிச்சிட்டேன். ஏன் சிரிக்கிறீங்க? இப்படியா? நான் இன்னொரு ஷாட் அடிச்சுட்டு வரேன். சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிறதுக்கு முன்னாடி சைக்கிளை தள்ளி கற்றுக்கணும்பாங்களே, அந்த மாதிரி வெளியே கோட்டில் நின்று பந்து பொறுக்கி போட்டு அதுக்கப்புறம் உள்ளே இடம் பிடிச்சிடலாம். உடம்பு எப்படி வச்சிருக்காங்க? வந்து பொறுக்கி போகிற மாதிரி தெரியலையே. நீங்கள் பொறுக்கி போகணுன்னு ஆசைப்பட்றீங்களா? இல்லைங்க, வேண்டாம். அதாவது ஆக்சுவலாக இப்படியே விளையாடிட்டு அப்படியே ஆக்சுவலாக இப்போ பொறுக்கி போகிறோம் பாருங்கள். ஆக்சுவலாக குட் ஜாப் மாதவன். சும்மா தட்டி விளையாடலைங்க. ஆக்சுவலாக மேட்ச் ஆடிட்டு இருக்கிறாங்க அவங்க. அங்கே பாருங்கள், அந்த ஃப்ளோட்டிங் போட் மாதிரி வெளியிலேருந்து தள்ளிட்டு உள்ளே போய் குதிச்சிடலாம் தண்ணியில். தெரியுதா? அங்கே அங்கே இருக்கு பாருங்க பஃபே. ஒரு ஷெட்டு மாதிரி போட்டிருக்காங்க. என்னங்க இது? என்ன பறவை நிறையா இருக்குது ஆக்சுவலாக. கப்பலில் இருக்கிற மொத்த ஐட்டத்தையும் இங்கே இறக்கியிருக்கிறாங்க ஆக்சுவலாக. ஸோ இங்கே இருக்கிறதுனால கப்பலில் சாப்பாடு இல்லாமல் இல்லை, அங்கேயும் இதே அளவுக்கான சாப்பாடு வச்சுருப்பாங்க. ஸோ இங்கேயும் வச்சுருக்குறாங்க. இங்கே பாருங்கள்.
ஸோ இதாங்க மெனு இன்னைக்கு. வாங்கிக்கலாமா பிளேட்? இல்லை ஒன்று போதுமா நம்மளுக்கு? Can I get one more plate? Yeah, thank you. இதெல்லாம் வந்து டியூனா சாலடியா. தேங்க்யூ. வெஜிடபிள்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரைஸ் அண்ட் பீன் இருக்குது, பீன் சாலட் இருக்குது, கோல்ஸ்லா இருக்குது, ரெட் பீட் சாலட் இருக்குது, கிரில்டு வெஜிடபிள் சாலட் இருக்குது, அண்ட் பன் இருக்குது. அங்கே நீங்கள் என்னங்க அவ்வளோதானே உங்களுக்கு? இன்னொரு பிளேட் இருக்கா? பிஸ்கெட்லாம் வேண்டாம் நமக்கு. ப்ரௌனி வேணுமா? ப்ரௌனி வேண்டாம் எனக்கு. பனானா கேக்கு அண்ட் ரம் கேக்கு. ஸோ ஃப்ரூட்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க, தனித்தனியாக வேணாலும் எடுத்துக்கலாம். நம்ம வந்து மிக்சட் ஃப்ரூட்டே எடுத்துப்போம். டன். காலையிலேருந்து 3வது தடவையாக சாப்பிட்றோன்னு நினைக்கிறேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ரூமில், அதுக்கப்புறம் அங்கே அந்த ட்ரக்கில், அதுக்கப்புறம் இங்கே. ஸோ இதுதான் க்ரூஸில் சாப்பாடு, உறக்கம், தண்ணி அண்ட் ரிலாக்ஸேஷன். ஸோ இதுதான் ஃபுல்லாக. ஸோ இதுதான் இவங்க விரும்புகிறாங்க ஆக்சுவலாக. இந்த பர்பஸ்க்காக தான் இவங்க க்ரூஸே எடுக்கிறாங்க, இந்த பகுதி மக்கள். அந்த சாப்பாடும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து 3 நாள் க்ரூஸ் எடுத்தோம். சாட்டர்டே நேற்று வந்து ஒரு ஐலாண்ட் போனோம் பஹாமாஸில். அது வந்து பொதுமக்கள்லாம் இருக்கிற இடம். ஸோ அங்கே மட்டும்தான் மதியம் நம்ம வெளியில் நம்ம பே பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருந்தது. அதுவும் நீங்கள் வெளியில் சாப்பிட வேண்டாம் அப்படின்னா திரும்ப நீங்கள் வந்து க்ரூஸ்க்கு வந்து சாப்பிட்டு போகலாம். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மற்ற நாட்கள் எதுவுமே வந்து நம்ம வெளியில் போய் சாப்பிட்ற மாதிரியான ஸ்கோப்பே கிடையாது. ஸோ ஃபுல்லாக எங்கெங்கெல்லாம் தேவையோ அங்கெல்லாம் அவங்களே வந்து கொடுத்துட்றாங்க. ஓகே கைஸ், சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஆக்சுவலாக 11:30 to 2 கரெக்டாக 2 மணிக்கு ஷட்டர் போட்டாங்க, க்ளோஸ் பண்ணிட்டாங்க பாருங்கள். திருப்தியான சாப்பாடு. இப்போ வந்து அப்படியே ஒரு வாக் போடுவோம். இந்த சைடு வீடுகள் மாதிரி இருக்குங்க. அது என்னென்னு பக்கத்தில் வந்து பார்த்தா இங்கே பாருங்களேன், இந்த இடம் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் சைட்டாக இருந்ததான். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு மரைன் ரிசர்வாக வந்து அவங்க வாங்கி அதை மாற்றி வச்சுருக்காங்க. சூப்பரில். இன்னும் அதை இது மாற்றிட்டு இருக்காங்க. இது வேறு மாதிரி இது வந்து இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும் அப்படிங்கிறாங்க இன்னும் ஃபியூ மந்த்ஸில். போட்டிருக்காங்க பாருங்கள். வெயில் இருக்குது, பட் அது பெருசாக வந்து அஃபெக்ட் பண்ணல. அது ஒரு பெரிய தாக்கமாக தெரியல. இன்னும் 1 or 2 months கழிச்சு வந்தோம் அப்படின்னா வெயிலுடைய தாக்கம் பயங்கரமாக இருக்கும். ஆனால் 10 அடிக்கு ஒரு பார் வச்சுருக்காங்க. அதான் சொன்னல, அந்த அன்லிமிட்டெட் அந்த பெவரேஜஸ் அந்த பேக்கேஜெல்லாம் எடுத்தவங்க வந்து வேட்டதான்னு நினைக்கிறேன். பட் நாட் ஒன்லி ஆல்கஹால், எல்லாமே அந்த காக்டெயில், மாக்டெயில், நான் ஆல்கஹாலிக், அந்த ஸ்மூத்தீஸு எல்லாமே இருக்குது. இங்கே இருக்குது பாருங்கள் வாட்டர் ஸ்போர்ட்ஸ்லாம். எடுக்கலாமா ஜெட்ஸ்கி? கூட வருவானுங்களாமா? தெரியல, செக் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், இன்னும் அந்த டிரான்ஸ்ஃபார்ம்டு ஃப்ரம் இண்டஸ்ட்ரியல் சைட்டு இந்த மாதிரி மாறி இருக்குன்னு சொல்கிறாங்களே. ஸோ இன்னும் அந்த செடிகள்லாம் நடுறது, அந்த பராமரிப்புகள்லாம் இன்னும் போயிட்டுருக்கு. 2023 அங்கே டேட் ஏதோ பார்த்தேன், அது கரெக்டானு தெரில. ஜூனில் தான் இதை வாங்கியிருக்காங்க. ஆக்சுவலாக 1.5 வருஷம் 2 வருஷத்தில் வந்து இப்படி மாறி இருக்குது இந்த இடம். அண்ட் இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக நிறையா அங்கங்கே சீல் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஸோ எப்படி மாற்றுவாங்க பார்த்துக்குங்க. கழிப்பறையாது இது, எது ஆண் எது பெண்ணு தெரியலையா? இது சூளம் மாதிரி இதோ இருக்கு. Together and
லேக் பார்த்தீங்கன்னா உள்ளே மட்டும் இல்லைங்க, கப்பலில் மட்டும் இல்லை, இங்கே வெளியிலையும் தீவுகள்லையும் வந்து அங்கங்கே அந்த பார் இருக்குல்ல, அந்த இடத்துல ஏதாவது பர்ஃபார்மன்ஸ் போயிட்டே இருக்குது. So usually how much you charge for the jet ski? 220. How many? Oh, you have the price tag here. It's this one. This one, the first one? Oh, what is this? Another. If the weather is nice, it's this one. You want to do that also? This one is a guide tour, not a rental. There is a lifeguard on front and one behind. Oh, okay, Like okay. about 8 yachts. It's nice too, but unfortunately the weather doesn't help. Okay. Is it because of wind? Too much of wind? Choppy. That's why. Okay. So it's also wind now is a bit better. Okay, because of the condition. Okay. All right, thank you so much. So actually jet ski எடுக்கலாம்னு பார்த்தோம், பட் கடல் வந்து கொந்தளிப்பில் இருக்குதான், அதனால் வந்து மோஸ்ட் ஆஃப் த ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்களாம். ஸ்னார்க்லிங் பண்ணுறது வந்து அது வேணால் நீங்கள் ரெண்ட்டுக்கு எடுத்துக்கலாம், $50 அப்படின்னு சொன்னாங்க. ஸோ மற்றபடி வேறு எதுவும் இல்லை ஆக்டிவிட்டீஸு. ஜெட்ஸ்கி பண்ணலான் இருந்தேன். தட்ஸ் ஓகே. நம்ம ஆக்சுவலாக நாளைக்கு வந்து மயாமியில் இருப்போம், ஃபுல் டே இருப்போம். அங்கே வந்து ஜெட்ஸ்கி மயாமி பீச்சில் எங்கேயாவது எடுப்போம் வாய்ப்பு இருந்ததுன்னா, ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, போயிட்டு கொஞ்சம் இந்த டவல் இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து திரும்ப வெளியே வந்து சன்செட் எல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் இந்த சன்செட் வரையும் இருந்துட்டு போவோம். ஓகே. ஹை. ஓகே, உள்ளே வந்துட்டோம். ஆக்சுவலாக அதுதான், ஒவ்வொரு முறையும் உள்ளே வரும்போது வந்து நம்மளுடைய ஐடி ஸ்கேன் பண்ணுறாங்க, அண்ட் ஏர்போர்ட் மாதிரி ஒரு செக்யூரிட்டி ஸ்க்ரீனிங். அப்படியே நம்ம பேகு, லேப்டாப்பு அது வாட்டவர் நம்ம எது எடுத்துகிட்டு போகிறோமோ அப்படியே ஸ்கேனருக்குள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ள அனுப்புகிறாங்க. பட் அதுக்கு ரொம்ப டைம்லாம் எடுக்கிறதில்ல, ஒரு ஃபியூ மினிட்ஸ் தான். நாங்கள் உங்கள் அழகை பார்த்து ரசித்து கொண்டு இருக்கிறீர்கள் பிரவீன். என் கேமரா ஆன் பண்ணால் மட்டும் எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க, மற்றபடி ரொம்ப மோசமாக பேசுகிறீங்க. நம்பர் வீடு மாதிரி 13ஆம் நம்பர் ஃப்ளோரா நம்ம டெக் 13. ஓகே, நைஸ். நாளைக்கு கடைசி நாளில். ஆமாம். ஸோ அதுக்கு வந்து பேக் நம்ம செக்இன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா டேக் போட்டு வைக்கிறதுக்காக. ஸோ சப்போஸ் வந்து நம்ம பேக் செக்இன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம பெரிய பெரிய சூட்கேஸ்க்கு டேக் போட்டு நம்மளுடைய அந்த ஐடி நம்பர் எழுதணுன்னா போதும், நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருவாங்க வெளியே பேக்கை. பார்க்குறீங்களா ஓஷன் கேவினுடைய அழகை நம்ம பால்கனிலேருந்து. நீங்கள் பாருங்களேன், இன்னும் அந்த இடத்துல பில்ட் பண்ணிட்டுருக்காங்க பாருங்கள். துபாய் மாதிரி அந்த பாம் ஐலாண்ட் இருக்குல்ல, அந்த மாதிரி ஏதோ பில்ட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதை ஒட்டியே மல்டிபிள் ஐலாண்ட்ஸ் அங்கே பாருங்கள், சின்ன சின்னதாக. ஓகே, வி ஆர் பேக். இந்த ரிசப்ஷன் ஏரியாவுக்கு வந்துட்டோம். இந்த ஏரியா காமிச்சிருப்பேன்ல, கப்பல்லே ரொம்ப அழகான ஒரு பகுதி. ஸோ இங்கே எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா, அந்த கார்டு யூஸ்வலாக வந்து கப்பலுக்குள்ளே வந்த உடனே இதை ஆக்டிவேட் பண்ணிப்பாங்க. ஸோ இங்கே எது உள்ளே வந்து எது பர்ச்சேஸ் பண்ணணும் அடிஷ்னலாக, மோஸ்ட்லி எல்லாமே நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம் ஃப்ரீயாக. பட் அடிஷ்னலாக ஏதாவது ட்ரிங்க்ஸு இல்லை வேறு ஏதாவது ஸ்பெஷலாக ஏதாவது ஃபுட்டு வேணும் அப்படின்னா இதில் கேஷ் வந்து லோட் பண்ணிக்கணும். அண்டு திரும்ப போகும்போது வந்து அது நீங்கள் கிரெடிட் பேக் உங்களுடைய கார்டு வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இதை வச்சு தான் வந்து நம்ம அந்த ஐலாண்ட்லாம் கூட வாங்க முடியும்னு சொன்னல. ஸோ அதனால் சும்மா ஒரு மினிமமாக ஒரு அமௌண்ட் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு எப்படி அதை போடுறதுங்கிறது காமிக்கிறேன். ஓகே, சூப்பர். எவ்வளோ டெபாசிட் பண்ணலாம், இல்லை கார்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாமா? ஸோ ரெஜிஸ்டர் பண்ணிட்டா எவ்வளோ வேணுமோ அது மட்டும் எடுத்துப்பாங்களோ? இது பெஸ்ட் இல்லை, நம்ம கேஷாக லோட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம கிரெடிட் கார்டை வந்து லோட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா எவ்வளோ தேவையோ அது மட்டும் டெபிட் ஆகிக்கும். ஓகே, லெட்ஸ் கோ.
பெருசாக ஷட்டில் எடுத்து சுற்றணும்னு அவசியம் இல்லைங்க. நம்ம காலையில் வந்து ஷட்டில் எடுத்து ஷட்டிலுக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் வந்து ஷட்டில் எடுத்து சுற்றணும்னு அவசியமே இல்லை. ஆக்சுவலாக வாக் பண்ணோன்னாவே வாக் பண்ணி ஈஸியாக சுற்றிடலாம். ஸோ காலையில் வந்து நம்ம நார்த் அண்ட் சவுத் 2 பீச்சுக்கும் போயிட்டு வந்துட்டோம். இப்போ வந்து அந்த லைட் ஹவுஸ் பக்கத்தில் போகலான்னு சொல்லி அப்படியே இந்த பக்கம் வந்திருக்கோம். ஆல்சோ க்ரூஸினுடைய முன்பகுதி இருக்குது. முன்பகுதி தான் இருக்குது. ஆமாம், முன்பகுதி தான். ஸோ அங்கேருந்து ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ ஃபோட்டோஸையும் அப்படியே எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ தான் க்ரூஸினுடைய முழு அழகையும் நம்மளால் பார்க்க முடியுது. இந்த லைட் ஹவுஸ் நோக்கி வர வர வியூ ரொம்ப செம்மையாக இருக்குங்க, 2 டைரக்ஷன்லையுமே. சரி, நல்லதாக ஒரு 4 ஃபோட்டோ எடியா அப்படின்னு பிரவீன் கிட்ட சொன்னால் என்ன பண்ணி வச்சிருக்காரு பாருங்க. நோ கமெண்ட்ஸ். லைட் ஹவுஸ் போல வாங்க. அண்ட் இது இண்டஸ்ட்ரியல் சைட்டாக இருந்ததுன்னு சொன்னல, அதுக்கு முன்னாடி நான் ஃப்ரீ போர்ட்லேயே அந்த கதையை சொல்லியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். பைரேட்ஸ் ஆஃப் த கரீபியன். ஆக்சுவலாக பஹாமாஸ் பைரேட்ஸ்னுடைய ஒரு ஹப்பாக இருந்திருக்கு. இங்கெல்லாம் இருந்திருப்பாங்க பைரேட்ஸ், கடல் கொள்ளையர்கள். என்னங்க போஸ் ஸ்பீக்கர் இதில் நடந்து வர இடத்துல வச்சுருக்காங்க. இங்கேருந்து பாருங்கள் மக்களே, வியூவை அருமையாக இருக்கு. டிவைனா அவனுடைய வியூ. இதை நீங்களும் அடுக்கி வச்சிங்கன்னா வீடு கட்டலாம். எத்தனை அடுக்கு வைக்கிறீங்களோ அந்த மாதிரி அத்தனை அடுக்கு நம்ம கட்டுறோமா. ஓஷன் கேவுக்கு அந்த மாதிரி ஒரு சிறப்புகள் இருக்குது அப்படிங்கிறாங்க. எல்லாம் நம்புகிற மாதிரிங்களாங்க இருக்குது அப்படிங்கிறீங்களா? லைட் ஹவுஸில் ஒரு பார் இங்கே தான் நம்ம பார்க்குறோம். அங்கங்கே பாட்டை போட்டு பார் வச்சுருக்குறாங்க. ஏய், esa canción, a mí la canción es mucho mejor. இங்கேயே பாட்டில் வச்சு செட்டில் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த அன்லிமிட்டெட் பேக்கேஜ் போட்டிருக்கிறவங்கலாம் அங்கங்கே பாரில் ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்துடுறாங்க. ஆர்ட்ஸ் கிளப்லாம் அந்த ஃபஸ்ட்டு அந்த 4 டேக் அங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன் முன்னாடி. ஆமாங்க, முன்னாடி தானே வாங்க. ஆமாம், அந்த மேலே அந்த ஃப்ரண்ட்டு போர்ஷன் ஃபுல்லாக அந்த யாட் கிளப் அந்த ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குல்ல ஒரு இது 13வது டெக்குன்னு நினைக்கிறேன் அது. ஓகே. ஸோ அதுதான் அதனுடைய அந்த பக்கம் தான் நம்ம சாப்பிட்றோம். ஓகே. அது அந்த எண்ட்லேருந்து அந்த எண்ட் வரைக்கும் ரெஸ்டாரண்ட் தான். ஓகே. அந்த பஃபே இவங்களுக்கு வந்து அந்த ஃப்ரண்ட் போர்ஷன். ஓ, புரியுது. Esa canción, a mí la canción es mucho mejor. ஓகேங்க, டைம் இப்போ வந்து 5:20, 6:15 வந்து சன்செட் ஆம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஒரு குளியலை நம்ம இந்த கப்பல் வியூவில் போட்டுருவோமா? தான் இருக்குது. பட் இறங்கினா ஓகே. இங்கே இன்னும் நல்லா இருக்குதுங்க. அங்கேயாவது கொஞ்சம் கல் இருந்தது இறங்குற இடத்துல, இங்கே இன்னும் சாஃப்டாக இருக்குது மண். ரொம்ப காமாகவும் இருக்குது. என்னதுங்க எங்கே இருக்கு? ஓ, அந்த இந்த மீன் தானே அது? என்ன மீன்? ஏதோ ஒரு மீன், அது பேர் நான் அது பாருங்க. இப்போ எப்படிங்க எவ்வளோ பக்கத்தில் இருக்கும், அது அமைதியாகவே இருக்குது. உயிரோடு தான் இருக்கா? I think stingray, right? Yeah. Where you guys are from? El Salvador. Nice. I'm from India. Nice meeting you.
சரியான ஸ்பாட்டு. ஏன்னா வந்து இந்த பக்கம் க்ரூஸு, இந்த பக்கம் லைட் ஹவுஸு, சன்செட்டும் இங்கே தான் ஆக போகுது. முப்பெரும் விழா அப்படிங்கிற மாதிரி 3 விஷயமும் இங்கே இருக்குது. எவ்வளோ கிளியராக இருக்குன்னா இவ்வளோ கிளியராக இருக்குது. ஆல்மோஸ்ட் பாதி தூரத்துக்கு நடந்து வந்துட்டோம். அதுக்கு மேலே போகக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. பட் இவ்வளோ தூரத்துக்கு நடந்து வந்துட்டோம். இவ்வளோ ஹைட் தான் வந்திருக்கு. போக போக கொஞ்சம் ஆழம் அதிகமாக சில்லுன்னு இருக்குது. அதனால் அப்படியே எம்புறேன். உட்காந்து எந்திரிச்சிருவோமா சரியாக போயிடும். ஓகே ஓகே இப்போ ஓகே. பட் இங்கே ஸ்விம் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. அலைகள் இல்லை, ரொம்ப அமைதியாக இருக்குது, க்ளீனாகவும் இருக்குது. கீழேயும் வந்து தண்ணி ரொம்ப கீழே வந்து கல் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. கப்பல் கிட்ட போய்ட்டோமா? பார்த்தீங்களா, ஸ்விம்மிங் பூலில் நீச்சல் அடிக்கிற மாதிரி இருக்குங்க. நல்லாயிருக்கு. ஸோ நம்ம ஹைட்டுக்கு வந்துருச்சு தண்ணி. ஸோ இதுக்கு மேலே போனால் உள்ள போய்டுவோம். உள்ள போவோமா? ரெடியா? நான் இன்னும் கொஞ்ச நேரம் தண்ணியில் நீந்திட்டு வரேன். ஸோ நீந்தி முடிச்சுட்டு உங்களை கப்பலோட இந்த டாப் டெக் இருக்குல்ல, 14th or 16th டெக்கில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, சன்செட் வியூக்காக. அண்ட் இங்கே லைட் ஹவுஸ் இருக்குல்ல, இதில் லைட் ஷோ இருக்கான். இந்த டிஸ்னியில் அந்த கேசலில் லைட் ஷோ பண்ணுவாங்களே அந்த மாதிரி. ஸோ see you soon. அங்கேருந்து பாய். எப்படி இருக்கீங்க? மேலே வந்தாச்சு. மணி இப்போது 7:58. ஆக்சுவலாக ரூமுக்கு வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு, ஏன்னா அந்த வாக் பண்ணி வரும்போது நல்லா இருந்தது. அந்த சன்செட் ஆனப்போ அப்படியே அந்த க்ரூஸ் வழியாக வந்தோம்ல, அது சன்செட் ஆன டைமில் அப்படியே அந்த க்ரூஸுடைய பிரம்மாண்டத்தை அந்த லைட்டில் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அப்படியே முடிச்சுட்டு மேலே வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இப்போ வந்து மேலே 16th டெக்கில் நின்று பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நிறையா இந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள், பார்ட்டி ஆட்டம் பாட்டம் எல்லாத்துக்கும். அண்ட் அதுக்கு முன்னாடி அதற்கு இடையில் வந்து இந்த டெக்லலாம் என்ன இருக்குது, அண்ட் கீழே மெடிக்கல் சென்டர் இருக்குது. அண்டு நம்ம வந்து ஒரு 40% தான் இது வரைக்கும் க்ரூஸில் வந்து கவர் பண்ணியிருக்கோம். ரிமைனிங் 60% ரொம்ப கலர்ஃபுல்லான நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் வந்து கவர் பண்ணணும். அண்ட் ஆல்சோ இது கடைசி நைட்டு. ஸோ அதனால் விடிய எவ்வளோ முடியுதோ அவ்வளோ கவர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் வந்து அடுத்த எபிசோடில் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த எபிசோடு இதோட முடிச்சப்போ, இந்த எபிசோட் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்களை விரைவில் சந்திக்கிறேன். அந்த வீடியோ எப்போ வருங்கிறத இந்த வீடியோக்கு கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் பண்ணி பின் பண்ணுறேன். ஓகே, வெயிட் டு கோ.